நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றத, அதாவது பாடத்திட்டத்தோட நோக்கத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன் வைக்கிறீங்களா, முன் வைக்கலையா? இல்லை, எப்படி பண்ணுறீங்க? தட்ஸ் மை கொஷின். ஃபார் எக்ஸாம்பிள், at the end of the session, at the end of the class, the student will be able to learnறது understand தப்பு, learn தப்பு, evaluate தப்பு, comprehend தப்பு, understand தப்பு, recollect தப்பு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்க பண்ணி recollect ஓகே see அது இருங்க ஒரு நிமிஷம். apply what? see இது எல்லா வேர்ட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த எல்லா ஆப்ஜெக்டிவ்ஸுமே அப்ஸ்ட்ராக்ட் வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணது. இதுல ஏதாச்சும் கான்கிரீட்டான வேர்ட் இருக்கா? நீங்க யூஸ் பண்ண verb எதுலயாச்சும் கான்கிரீட் verb இருக்கா? The student will be able to remember what? For what he remembers. So learning objective has to have a concrete end actually. The student will be able to perform what? See, obviously the objective is not, இப்போ நீங்க சொன்ன எந்த வார்த்தையுமே objective கிடையாது. What is that specific thing? How will you do it? For example, நீங்க ஒரு ரெண்டு பேர் உங்க இந்த சைடுல ரெண்டு பேர் இந்த சைடுல எப்படி எக்ஸாம்பிளோட சொல்லுவீங்க? ஒரு லேர்னிங் அப்ஜெக்டிவை நான் சொல்லுவேன், இந்த மாதிரி சொல்லி கொடுப்பேன், அதுக்கான என்னோட பிளான் இது அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. இப்போ வந்து ஃபிசிக்ஸில் நிலைமம்னு ஒரு பிரின்சிபல், நிலைமம். இனேஷியா பஸ்ஸில் வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் வந்து ஃபுட்பால் அடிப்பாங்க. அப்படியே எக்ஸாம்பிள் கேட்கல, ஐ எம் ஆஸ்கிங் அபவுட், அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ஜெக்டிவ் நான் எக்ஸாம்பிளே கேட்கல, நீங்க எப்படி நீங்க நடத்துவீங்கன்னு நான் கேட்கல. ஒரு பாடத்தோட நோக்கம் என்ன? இந்த பாடத்தை அவர் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? The student will be able to find the area of a given triangle. Fine, this is an objective. This will be able to find the area of the given rectangle. Or it could be find area of the park, anything. For what? For leveling the ground, for fencing. If it is perimeter, the student will be able to find the perimeter of a given. See, இப்படி தான் நீங்க objectives bring out you have to bring out the objectives, then only you will be able to plan your class. நான் as a designer எனக்கு வந்து objectives ரொம்ப முக்கியம். இந்த புத்தகத்தை நம்பர் 1 பக்கத்துல இருந்து நம்பர் 100 பக்கம் வரைக்கும் எழுதி முடிக்கிற வரைக்கும் எனக்கு அப்ஜெக்டிவ் மைண்ட்ல இருக்கும். அப்ஜெக்டிவ் தேவையில்லாத அங்கங்க கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் உட்காந்து. இது அப்ஜெக்டிவ்குள்ள வரலையே, அவன் இந்த மாணவன் இதை படிச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு யூனிவர்சிட்டிக்கு புத்தகம் எழுதிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ வி கீப் ஆன் கட்டிங், சங்கிங். இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி திருப்பி பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் வை ஐ எம் இன்சிஸ்டிங். நாங்கள் பாடம் டிசைன் பண்ணலே அப்படி பண்ணுறோம்னா நடத்தும் பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கணும் அப்ஜெக்டிவ். இதில் இப்போ உங்கள் சைட்லேருந்து பேச வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. உங்கள் மனசுக்குள்ள இந்த பாடம் நடத்துறதுல என்ன புழுக்கம் இருக்குது, எவ்வளோ சிக்கல் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, ரெண்டு தரப்புலையும் சொல்லலாம். சிலபஸ் ஓரியன்டாக மட்டும்தான் சார் 10th 12th நடத்த வேண்டியதாக இருக்குது. ஓகே, சிலபஸ் ஓரியன்டாக மட்டுமே நடத்த வேண்டி இருக்குது. வேற சார் நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு பயப்படணும், பேரண்ட்ஸுக்கு பயப்படணும், ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் எப்படியாவது படிக்க வைக்கணும். ஸோ 3 கார்னர்லேருந்து எங்களுக்கு ப்ரெஷர். ஓகே சார், ஹெட்ரோஜீனியஸ் குரூப் சார் சொன்ன மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க, ஆவரேஜ் லேர்னர்ஸ் இருக்காங்க, ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் ஒரே கிளாஸ் ரூமில் வச்சு நாங்கள் பாடம் நடத்த வேண்டியிருக்கு. அதில் பல பிரச்சனைகள் வருது. அதை பிரிக்கவும் முடியாது, பிரிக்காமல் செய்யவும் முடியாது. ட்ரூ. அப்போ அந்த ஹெட்ரோஜீனியஸ் குரூப்பை நாங்கள் அவ்வளோ டேக்கிள் பண்ணி ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ சொல்கிற உண்மை உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கலாங்க. என்கிட்ட ஒரு பையன் இப்போ 200 வாங்குறான்னா 200 வாங்குறான்னு என்ன அர்த்தங்கன்னா, இப்போ மேக்ஸில் 10 பாடம் இருக்குன்னா 10 பாடத்தை படித்து தரவா தெரியுதுன்னு அர்த்தங்க. ஆனால் ப்ளூ பிரிண்ட் படி 5 பாடம் படித்தாலே 200 வாங்கில 5 பாடத்தை சாய்ஸ் விட்டுருலாங்க. அதாவது ப்ளூ பிரிண்ட்டுங்கிற ஒன்று எடுக்கணுங்க. ஃபிசிக்ஸில் 10 சாப்டர் இருக்குங்க சார், அதில் அவன் 6 சாப்டர் மட்டும் படித்தா 200 வாங்கிடலாம். கெமிஸ்ட்ரியில் 23 லெசன் இருக்குதுங்க, 23ல் 14 லெசன் படித்தா 200ங்க. அப்ப அவன் பாதி புக் படிக்கிறது இல்லைங்க. 200 நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா? சத்தியமா தான் சார், நானே என் பையனுக்கு சொல்றேங்க. அதாவது கம்மியா படிக்கிறவன, தம்பி நீ 28 மட்டும் படிடா, 122 படிக்காதடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ஜெக்டிவ்லயே கோவப்படுறீங்க. என்ன பேசுறீங்க சார்? இதெல்லாம் உங்களுக்கு சார் அப்ஜெக்டிவ் இல்லையா? இதெல்லாம் நடத்துற எங்களுக்கு தான் சார் அந்த கஷ்டம், நடத்துற எங்களுக்கு தான் சார் கஷ்டம் தெரியும். தெரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். சமீப காலமா என்ன நடந்துருச்சுன்னா, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி விட்டுவிட்டு எப்படி பரீட்சை எழுதுறதுன்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன்.
படிப்பறிவு இல்லாத பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வர பிள்ளைகள் அந்த படிப்போட அருமையை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த பேரண்ட்டுக்கிட்டையும் சொல்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார். ஓகே ஓகே, அவங்க பையன் லாஜிக்காக பேசுகிறீங்க நீங்கள் முதல்லேருந்து. அவனுக்கு பாட சொல்லித்தர தாண்டி ஏன் படிப்பு முக்கியம்னு வேற சொல்லித்தர வேண்டியிருக்கு? நிச்சயமாக சார், அவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பேரண்ட்ஸே அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை சார். ஓகே, பக்கத்தில் கிராமப்புற பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பிரச்சனை அப்படிங்கிறது மாணவர்கள் வெளிப்படையாக காட்டுறாங்க சார். கையில் ஒரு கயிறு, கழுத்தில் ஒரு கயிறு, இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு வந்து இது நான் இந்த ஜாதிங்கிறத ரொம்ப ஓப்பனாக காட்டுறான். அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். இதை தடுப்பதற்கு அரசு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, ரொம்ப அருமையான விஷயத்தை பதிவு பண்ணேன் சார். இந்த துணிச்சல் வேணும். இந்த ஷோவில் முதல்லேருந்தே ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டது, அது என்னன்னா இவங்க எல்லாமே மார்க் ஓரியன்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை பட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் இந்த பக்கத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க, கேட்க புதுசாக இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூலில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மேபி இந்த ஷோ மூலமாக நிறையா அந்த தகவல் போய் சேர்ந்துருக்கலாம். ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கில் தொடங்கி என்னென்னமோலாம். ஆனால் கடைசியாக முதல்ல கேட்ட ஒரு கேள்வியை திரும்பவும் வருகிறது. இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்குது, அப்புறம் அவங்கள ரொம்ப வம்படியாக அழுத்தி படிக்க வைக்கிறதுலாம் கிடையாது. சனி ஞாயிறு 2 நாள் லீவு கொடுத்துட்றோம். ஒரு வகுப்புக்கு 30-40 மாணவர்கள் தான். அப்புறம் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்குது, விளையாடுவதற்கு நேரம் கொடுக்குறோம், பிஇடி பீரியட்ஸ் இருக்குது. ஒரு மாணவனை சிம்பிளாக ரிலாக்ஸ்டாக அவன் போக்கிலேயே போய் அவனை படிக்க வைக்கிறதுங்கிற ஒரு ஓவரால் பிக்சர் கொடுத்தீங்க. பட் அவங்க முதல்ல கேட்ட அந்த ஃபஸ்ட்டு கேள்வி தான் ரொம்ப துருத்திக்கிட்டே இருக்குது. அது என்னென்னா, இவ்வளவு வசதிகள் இருந்தும், இவ்வளவு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருந்தும், இவ்வளவு தரம் அரசு பள்ளிகளில் இருந்தும் ஏன் அரசு பள்ளி ஆசிரியர்களே அவர்களுடைய பிள்ளைகளை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது இல்லை? இது ரொம்ப நியாயமான கேள்வி. சமுதாயத்தில் இருக்கிற போலி வரட்டுக்கு வரும் தான் சார். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருடைய பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வைக்கிறதா அப்படின்ற ஒரு போலி வரட்டுக்கு வரும் ஒவ்வொரு ஆசிரியர் மத்தியிலும் இருக்கு. என்னங்க கவர்மெண்ட் ஸ்கூல் எனக்கு லாஜிக் புரியல. மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னா கூட பரவாயில்லைங்களாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதா? அதே ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்களே. காம்படிஷன் கம்மி சார். அங்கே நிறையா பேர் 490க்கு மேலே எடுப்பான், இங்கே ஒரு 5 பேர் 6 பேர் தான் எடுப்பான். அப்போ பிள்ளைங்க அப்போ உங்கள் குழந்தைக்கு மார்க் வேணும், அவ்வளோதான் ரீசன். அதுவும் ஒரு காரணம் தான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. மார்க் வேணும். ஏன் உங்கள் பிள்ளையை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கவில்லை? சார், ஒரு 5 இயர்ஸ் ஆனால் ஒவ்வொரு கவர்மெண்ட் டீச்சர்ஸும் விரும்பி இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போயிடணும் சார். சரி, 5 வருஷம் எல்லா ஐஏஎஸ் 2 வருஷத்துல மாத்துறீங்க, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் 3 வருஷத்துல மாத்துறீங்க. சரி, இங்க ஜாயின் பண்ணனது ஏங்க சார் 23 வருஷம் ஒரே ஸ்கூல்ல வச்சுக்கிறீங்க? சரி, அதுக்கு என்ன போ? இல்ல, அந்த கல்வி சிஸ்டம் அது ஒரே ஸ்கூல்ல செட்டில் ஆயிடுறாங்க. அப்போ கடைசியா வர வரைக்கும் பாதிப்புகள் அதிகமா இருக்காங்க. அடுத்து ஹெச்ஆர்ஏ ஒரு ப்ராப்ளமா இருக்கு. வில்லேஜ் ஸ்கூல்ல ஹெச்ஆர்ஏ கிடையாது, வெறும் 400 ரூபாய். எந்த வீடு 400 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது? இவங்களுக்குலாம் வேலையே நிரந்தரம் கிடையாது சார். காலையில கையெழுத்து இல்ல சார், நான் இது ஒரு காரணம் சார். அடிப்படையாவே எல்லாமே டவுன்ல நோக்கி போயிடுறாங்க. உங்க சம்பளம் எவ்வளவு சார்? 38,000 சார். ஓகே, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? மைக் கொடுங்க. 6,000. 6,000 ரூபாய். ஏன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க சார்? சேலரி ஒரு விஷயம் கிடையாது சார். ஓ, சேலரி ஒரு விஷயம் இல்ல சார். நாங்க அவங்க எஃபிஷியன்ட்டா இருக்க இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுங்க சார். 480 மார்க் எங்க கிட்ட வருவாங்க சார். 272 எடுத்த ஸ்டூடெண்ட்டை நான் 198 எடுக்க வச்சிருக்கேன். நீங்க முடியாம இல்ல, ரொம்ப ஈஸியா டிக்டேட் பண்றீங்க எல்லாருக்கும். இப்படி பண்ணுங்க, அப்படி செய்யுங்க. என்ன நியாயம்? நீங்களும் மார்க்குக்கு பின்னால தான் அலையிறீங்க. அதான் எதார்த்தம் சார். எங்கள் வீட்டு பாப்பாவை கவர்மெண்ட் ஸ்கூலில், எங்கள் ஸ்கூலில் நான் வேலை பார்க்குற ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். அந்த பொண்ணு நல்லா மார்க் எடுத்து 10th பாஸ் பண்ணி 12th பாஸ் பண்ணி இப்போ பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பண்ணுறா. ஸோ அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த இதெல்லாம் மீறி அந்த பொண்ணு இப்போ ஃப்யூச்சரில் நல்லா வர அளவுக்கு அதை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி பேச்சு திறமையை எங்கள் ஸ்கூல் மூலமாக வளர்த்துருக்குறோம். நீங்கள் உங்கள் பொண்ணு அங்கே தான் படிக்க வச்சிங்க. ஏன் அவங்கள மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கல? எங்கள் பையனுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார் படிக்க வைக்கிறேன். சின்ன பிரச்சனை அந்த ஸ்கூலில். கிராமப்புறத்துலேருந்து வர பேரண்ட்ஸுங்க அது தங்களுடைய அறியாமைனால ஒரு 10 பேர் 15 பேர் பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணிடுறாங்க சார். எது திருமணம் பண்ணிடுறாங்க சார். அதனால் அந்த மேரேஜ் பண்ணுற குழந்தைங்க ஆர்வம் கம்மியாக இருக்குது. அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் சார். இப்போ 200 என் கிளாஸில் 200 பேர் இருக்காங்க சார். ஒரு 10-15 பிள்ளைங்க மேரேஜ் ஆகிடுது சார். ஓகே, இன்னமும் கூட சைல்ட் மேரேஜ் மாதிரியான விஷயங்கள் அந்த மேரேஜ் ஆன பிறகு அந்த பிள்ளைங்களுடைய ஆர்வம் கொஞ்சம் குறைஞ்சி. என்ன மாதிரியான ஒரு எஜுகேஷன் மெத்தடாலஜி அல்லது என்ன மாதிரியான ஒரு டீச்சிங் மெத்தடாலஜிஸ் ஐடியல், அல்லது இப்போ இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தடாலஜியில் என்ன குறைபாடுகள் இருப்பதாக பார்க்குறீங்க? ஒரு மிடில் கிளாஸ் எவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரைவேட்டைஸ் ஆனது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அது மூலமாக நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எஜுகேஷனுக்கு கொடுக்காம மேற்கொண்டும் ப்ரைவேட், அதாவது போத் த பேரண்ட்ஸ் அண்ட் த ப்ரைவேட் பார்ட்டிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஜுகேஷன். கிட்டத்தட்ட அரசாங்கம் எஜுகேஷனே கைவிட்டுட்ட மாதிரியான எனக்கு ஒரு
அபிப்பிராயம் இருக்குது. இதோடைய பின்னணியில் ஒரு சின்ன ஒரு இதை சொல்லிடலாம். இப்போ அமெரிக்காவுடைய பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டத்தை பற்றி த ரெபல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, முடிஞ்சால் படித்து பாருங்கள். ஒரு உமன் ரைட்டர். அவங்க அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டத்துலேருந்து நீங்கள் அதிகமாக பணத்தை போடாமல் அந்த பணத்தை வேறு செலவழி, இப்போ உதாரணமாக அமெரிக்கா மிலிட்ரிக்கு செலவழிச்சிருக்கு, அப்படி செலவழிச்சிட்டு போயிட்டே இருக்க பொழுது என்ன நடக்குதுன்னா வந்து எஜுகேஷன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுது. அதோடைய ரெப்ளிகா என்ன ஆகுதுன்னா, எங்கே கொண்டு போய் பணத்தை போட்டானோ, உதாரணத்துக்கு மிலிட்ரியில் போட்டானோ, அங்கே மிலிட்ரியிலே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. யூ டோன்ட் கெட் எஜுகேட்டட் பீப்புள், யூ டோன்ட் கெட் அ இன்டெலிஜென்ட் மிலிட்ரி ஆல்சோ. ஸோ இங்கே நம்மளுடைய இந்த பொருளாதார கான்செப்டே, இப்போ இந்த எஜுகேஷனுக்கு வந்திருக்கக்கூடிய பொருளாதார கான்செப்டே ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு இதில் இருக்குது. என்னைய கேட்டால் வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்தியன் சிஸ்டமும் சரி, அமெரிக்கன் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுற சிஸ்டமும் சரி, அது தெளிவான ஒரு ஐடியலான சிஸ்டம்னு சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட ஐரோப்பா மாதிரி ஒரு பொறுப்பான எஜுகேஷன் மேலே இருக்கக்கூடிய பொறுப்பு, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டினா ஸ்டேட் ஆல்சோ ஹேஸ் அ ஸ்டேட், ஆல்சோ த ப்ரைவேட் ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற லெவலில் வந்து ஐடியலாக பண்ணணுன்னா அப்படி தான் பண்ண முடியும். கொஞ்சம் இது ஃபண்டிங் பார்ட்டில் டீச்சிங் மெத்தடாலஜி அது இதுல எல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து டெக்னாலஜி ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. டெக்னாலஜி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணக்கூடியதும், டெக்னாலஜி மூலமாக இன்ஃபர்மேஷனை சேர்க்கறது மட்டும் இல்லை, யூ நீட் அ இன்டெக்ரல் விஷன், லைக் ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு இன்டெக்ரல் விஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷனரி சிஸ்டத்தை நீங்கள் டெக்னாலஜி மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூ கேன் ஹேவ் அ பெட்டர், ஃபார் மீ ராதாகிருஷ்ணன் இஸ் ஐடியல் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நெடுஞ்சலி, இவங்க ஏன் சேர்க்க மாட்டாங்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து, நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு படிக்க முன்னாடி ஒரு பணக்கார பையனும் ஒரு ஏழை பையனும் ஒரே ஸ்கூலில் இருப்போம். அந்த மிக்ஸ் இருந்தால் தான் அந்த பையனுக்கு ஒரு ஏழையோட கஷ்டம் தெரியும், ஒரு பணக்காரனோட இது தெரியும். சொசைட்டியில் வந்து நம்ம என்னைக்கு வந்து நம்ம அவங்கள ஒதுக்குறோமோ அதுக்கு வந்து இவர் சொன்ன மாதிரி நம்ம பின்னாடி பெரிய ப்ரைஸ் பண்ண வேண்டியிருக்கும். பாலாஜி சம்பத், முன்னால் இருந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிற டைமில் அந்த ஏற்றத்தாழ்வு கம்மியாக இருந்தது. புவர் செக்ஷன் ஆக்சுவலாக அங்கே வரல. புவர் செக்ஷன் அதிகமாக வந்து இன்னும் அதிகமாக வரணுன்றத ஒரு டிரைவ் பண்ண அவங்க உள்ளே வர என்ன ஆகுதுன்னா ப்ரைவேட் செக்டர் உருவாகுது. அண்ட் நிறைய ரிச்சர் செக்ஷன்ஸ் அங்கே போக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வசதி வந்த உடனே இங்கே வேண்டாம் அங்கே போகலாம். இது வந்து ஒரு காஸ்ட் சிஸ்டமோட ஒரு பிரதிபலிப்பு தான் நான் ஓவரால் பார்க்குறேன். அதை உடைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து உடைக்கணுமே தவிர அதோட சேர்ந்து கலந்து போகிறதுன்றது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை. அது கண்டிப்பாக நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அது வந்து ஐ திங்க் இஸ் அ பிக் ப்ராப்ளம். எப்படி சால்வ் பண்ணோன்னா அது மனமாற்றத்தோடு சால்வ் பண்ணோம், ப்ரெஷர்னால சால்வ் பண்ணோம், இதை திரும்பி டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் மூலமாக சால்வ் பண்ணோம். ஐ திங்க் அது கண்டிப்பாக தேவைப்படுது. ரெண்டாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து இதே ஏற்றத்தாழ்வு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கில் நம்ம ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் பெட்டரா இந்த ஸ்டூடெண்ட் பெட்டரான்ற ஒரு கேள்வியில் தான் பார்க்குறோம். எந்த ஸ்டூடெண்ட் பெட்டர், எந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ கற்றுட்டு இருக்காங்கன்றதை பற்றி கவலை இல்லை, எந்த ஸ்டூடெண்ட் யாரோட பெட்டர், இவங்க ஃபஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா ஃபஸ்ட் ரேங்கா. ஏன்னா அந்த அதே ஒரு ஹைரார்கி சிஸ்டமை டைரெக்டாக நம்ம வந்து மார்க் சிஸ்டம்க்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸ்கூலில் வந்து பசங்களையும் அதே மாதிரி ரேங்க் பண்ணுறோம். பசங்களுக்கும் தெரியும் எக்ஸாமினேஷன் வைக்கிறதோட பர்பஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கற்றுட்டு இருக்கீங்க அது நான் தெரிஞ்சு உனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது இல்லை, நீ இவனோட பெட்டரா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்காக. பர்பஸ் அந்த மாதிரி இருக்கும்போது பசங்களும் அதை வந்து அப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. நாகூரம், உங்கள் வியூ என்ன? இந்த பக்கம் தனியார் பள்ளிகளுக்கு மக்கள் போகிறதுக்கும் 2 காரணம் தான். ஒன்று வசதி இருக்குது, 10வது படிக்கிறவங்கள 3 lakhs செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க பேரண்ட்ஸ், அந்த அளவுக்கு வசதி இருக்கிறவங்க. 2வது ரிசல்ட்னா என்ன, ஒரு இன்குபேட்டரில் போட்டு முட்டையை போட்டு அது பொறுக்கி வைப்போம்ல, அந்த மாதிரி தான் அங்கே உள்ள ஸ்கூல்கள்லாம் மக்களை உருவாக்குறாங்க. நாலேஜ் இருக்கும், அவனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்காது, லைஃப்பை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே அவனுக்கு இருக்காது. ஒரு நாலேஜபிள் ஃபூல் அவன் உருவாகிறான். நாலேஜபிள் ஃபூல். ஆமாம். சொன்ன விஷயங்களில் எனக்கு திரும்ப யோசிக்கிட்டு இருக்கிறது வந்து, கட்டாயமாக பள்ளிகள் எல்லாவற்றையுமே ஏதாவது ஒரு டிராஸ்டிக் சேஞ்சாக, ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபார்மாக பள்ளிகள் எல்லாமே அரசுடைமை ஆக்கப்பட்டு ஆக வேண்டும் என்றது தான் என்னுடைய கருத்தாகவே இருக்குது. இன்னைக்கு இந்த சமூகம் மாற்றத்துக்கு நம்பி இருக்கிற ஒரே விஷயம் எஜுகேஷன் மட்டும்தான். அதுவும் வந்து எல்லா குழந்தைகளும் ஒரே இடத்துல படிக்கிற ஸ்கூலாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஒரு புது சமுதாயத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்க முடியும். சொன்ன மாதிரி there is a mix needed. இப்போ நான் என் குழந்தைய வந்து திரும்ப அதை வலியுறுத்த விரும்புகிறேன். நான் திரும்ப அரசு பள்ளியில் அட்லீஸ்ட் 6ஆம் கிளாஸ்லேயே வந்து போட்டுருணும் அப்படின்ற ஒரு போராட்டம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு.
ஒரு ஆசிரியர் என்ன ஒரு கேள்வி கேட்குறாரு, சயின்ஸ் புக் எல்லாம் படிச்சு பார்க்குறாரு, புக்கை தூக்கி போடுறாரு, பயாலஜி புக், செல் இருக்கு, கிரீச்சர்ஸ் இருக்கு, சிங்கிள் செல் அனிமல் இருக்கு, காட் எங்க இருக்கு? அன்னைக்கு கேள்வி வந்துச்சு, புதிய ஒரு பரிணாமம் வாழ்க்கையில. இது வரைக்கும் சாமி கும்பிட்டு போ வீட்டில் சொல்றாங்க, காட் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி ஒரு ஆசிரியர் என்னை கேட்கிறார். இந்த கேள்விக்கான தொடர்ச்சி வேற ஒரு சமூகத்தையே வேற பார்வை, காட் இல்லாத எழுதியெல்லாம் வச்சு பழகிருக்கேன். காட் நீ இல்லை, தைரியம் இருந்தால் என்ன தண்டிச்சு போகணும், சாமி படத்துக்கு பின்னாடி சொருக்கி வச்சிடலாம், 9th ஸ்டாண்டர்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு மாற்று சமுதாயத்துக்கான ஒரு பார்வை நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு டீச்சர் நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. அவங்கள எல்லாரையும் இப்போ சொல்லும் போதெல்லாம் அவங்க முகம் என் முன்னாடி நிற்கிது. ஸோ அப்படி ஒரு டீச்சராக ஒரு மனிதனை உருவாக்குகிற ஒரு ஆளாக நாம் வந்து ஆகணுமே தவிர, அந்த ப்ரெஷரில் போயிட்டு, ப்ரெஷர் எல்லாருக்கும் தான் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷரை தாண்டி வந்துட்டோம். இது வந்து தொழில் தானே. அவன் அசம்பிளிக்கு வராமல் பக்கத்தில் நிற்கிறான்னா அவன் பிரச்சனை ஹார்மோன் சார், கல்வி இல்லை. அந்த வயசில் ஹார்மோன் தான் வேலை செய்யும், மூளை வேலை செய்யாது. அதை தாண்டி அவங்க படிக்கிறதுனா அவங்களுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்குது. உங்கள் ப்ரெஷரை விட அவங்களுக்கு அதிகமான ப்ரெஷர். இதுக்கு போங்க, ஸ்டூடெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள். அவனோட கேள்வி 12th படிக்கும்போது எல்லாம் மனப்பாடம் பண்ணுறோம், ப்ளூ பிரிண்டெல்லாம் தாண்டி அவன் மைண்டில் ஒரே ஒரு கேள்வி இருக்கும் எக்ஸ்ட்ராவா, இதெல்லாம் படித்தாதான் வாழ்க்கையில் இருக்க முடியுமா சார்? யோசிச்சு பாருங்கள், கேட்டு பாருங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இதுதான் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் படித்து தான் நான் வாழணுமா? இதுதான் அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய கேள்வி. யூ ஹாவ் டு ஹேண்டில் வித் தட். அங்கேருந்து அதுதான் அப்ஜெக்டிவ், அங்கே தான் அப்ஜெக்டிவே வருது. நான் ஏன் இதெல்லாம் படிக்கணும்? அவனை கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு சிஸ்டம் பண்ணி இப்படி பண்ணும்போது வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு தான் பிஎட் நமக்கு ஒரு கல்வி இருந்ததுங்க, அதெல்லாம் மறந்துட வேண்டாம். திருப்பி அந்த புக்கெல்லாம் புரட்டிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவனுக்கு சப்ராக்ஷன் தெரியல, 10th ஸ்டாண்டர்ட் வந்து இது தெரியல, நமக்கு பிஎடை சரியாக படிக்க தெரியல, திருப்பி நம்ம போய் பார்ப்போம். அதே சிஸ்டமில் தான் நம்ம வந்தோம். அதே எஜுகேஷன் சைக்காலஜியை புரட்டி பாருங்க. நைஸ் நைஸ் நைஸ்.